சிறப்பு அழைப்பாளர்களாக நமது சின்னமனூர் மண்ணைச் சேர்ந்த மறவர் சமூக நலச்சங்கத்தினுடைய தலைவர் திரு தவமணி ராமச்சந்திரன் அவர்கள் உங்களிடக்கு குலதெய்வத்துக்கு போவோம். அதே போல் வருடத்துக்கு ஒரு முறையாவது தேவர் ஜெயந்திக்கு அனைவரும் பசும்பொன் சென்று வர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் சமுதாயத்தில் 21 ஆண்டுகளுக்கு மேலாக பொறுப்பில் இருந்திருக்கிறேன். நமது சமுதாய இயக்கங்களில் 10 ஆண்டுகளுக்கு மேல் நகர மாவட்ட பொறுப்பில் இருந்திருக்கிறேன். ஆனால் இதேபோல் ஒரு கட்டுப்பாடான ஒழுக்கமான இயக்கத்தை பிஎம்டியை தவிர வேறு எந்த இயக்கத்தையும் பார்த்ததில்லை. அற்புதமாக அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது ஒரு அரசியல் நிகழ்ச்சிகள் நடக்க வேண்டுமென்றால் அந்த தலைவர்கள் வருவதற்கு முன்னால் அந்த மேடையில் ஒரு ஆடல் பாடல் ரெக்கார்ட் டான்ஸ் போட்டு தான் அந்த கூட்டத்தை உட்கார வைப்பாங்க. ஆனால் நான் என்னோடய பழக்கம் என்னென்னா, எந்த நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டாலும் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னதாகவே வந்து விடுவேன். இன்றைக்கி முன்னாடியே வந்துட்டேன். அந்த நமது புலித்தேவன் அமைப்பினர், சிலம்பம், நமது தமிழர் விளையாட்டு என்று சொல்லிவிட நமது தேவர் வீர விளையாட்டுகளை இந்த மேடையில் அற்புதமாக நிகழ்த்தி இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தி வைத்திருந்தார்கள். அந்த ஒரு நிகழ்வானது இன்னொரு 1 மணி நேரமாவது சேர்த்து நடைபெறாதா என்று என்னை ஏங்க வைத்து விட்டார்கள். அந்த சிறப்பாக செயல்பட்ட அந்த புலித்தேவர் சிலம்பாட்ட கழகத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களது சமுதாயத்தில் ஒரு வழக்கம் வைத்துக்கிறோம். என்னென்றால், அந்த திருமணத்தன்று புதுமண தம்பதிகளுக்கு நம்ம தேவரையா படம் வழங்குவோம். ஏனென்றால் நமது வீட்டில் குலசாமி படம் இருக்க வேண்டும் என்பதற்காக நமது குலதெய்வம் தேவரையா ஃபோட்டோவை திருமண தம்பதிகளுக்கு வழங்குவதை சமுதாயத்தில் வழக்கமாக வைத்து கொண்டிருக்கிறோம். எத்தனையோ தானம் இருக்குது. இரத்த தானம், அன்னதானம், இவற்றிலெல்லாம் சிறந்தது கல்வி தானம். ஒரு குடும்பம் கல்வியில் உயர்ந்து விட்டால் 7 தலைமுறைக்கும் அந்த குடும்பம் சிறந்து விளங்கும். இப்போ தலைவர்கள் பேசினப்பறம் ரொம்ப நிறையா பேசக்கூடாது, என்ன டைம் இல்லை. அதனால் சுருக்கமாக முடித்துக்கொண்டு இந்த கல்வி உதவித்தொகை வழங்கும் நிகழ்வுகள் சிறப்பாக நடைபெறவும், இந்த நிகழ்ச்சி நடைபெறவுக்கு மிகவும் அற்புதமாக எங்களை பல முறை நேரிலும் தொலைபேசியும் தொடர்பு கொண்ட தம்பி மும்மூர்த்தி அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு, நான் ஒரு முறை வலைதளத்தில் அப்படியே வாட்ஸ்அப் பார்த்துட்டு இருக்கும்பொழுது தலைவர் இசக்கிராஜா அவர்கள் அந்த பேச்சு வந்தது. நான் ஏதோ தள்ளிவிட்டேன். திருப்பி பார்ப்போம்ட்டு திருப்பி பார்த்தோம்னா நமது சமுதாயத்தை காக்க வேண்டும் என்ற வேட்கை அந்த ஒரு பேச்சில் தெரிந்தது. ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, 3 முறை திருப்பி பார்த்தேன். இன்றுதான் தரவலை அவர்களை நேரில் பார்க்கிறேன். நமது சமுதாயத்தை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல வேண்டும் என்ற வேட்கை அவரிடம் தெரிகிறது. அதற்கு நமது பிஎம்டி சமுதாய தொண்டர்கள் மட்டுமல்லாது ஒட்டுமொத்த தேவர் சமுதாயமும் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று உங்களிடம் அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.